ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா vs இங்கிலாந்து தேர்டு T20 மேட்ச். ஸோ அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். 28 ஜான்வரி. ஸோ 7 மணிக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். முன்னாடி 2 மேட்ச் வந்து எப்படி நடந்துச்சோ அதே ஃபார்மெட் தான். 6:30க்கு லைனப் வந்துடும். 7 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். நடக்கூடிய இடம் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. கேகேஆர் கிரவுண்டு ஈடன் கார்டன், சிஎஸ்கே கிரவுண்டு சேப்பாக்கு. வித்தியாசமான கிரவுண்ட்ஸ். வித்தியாசமான நியூட்ரலாக நமக்கு தெரியக்கூடிய கிரவுண்ட். சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியமில் மேட்ச் நடக்குது ராஜ்கோட்டில். அங்கே ரொம்ப ஃப்ளாட் ட்ராக்காக பயங்கரமான ஒரு ட்ராக்காக செட் பண்ணி தான் இப்போ ரீசெண்டாக நடந்த எல்லா மேட்ச்சுமே அங்கே நடந்திருக்கு. இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா இங்கிலாந்தோட டாப் ஆர்டர் ஃபுல்லாமே ஜாஸ் பட்லரை தவிர்த்து ஃபுல்லாமே ஃப்ளாப்பு. பட் அவங்களுக்கு 10 வரைய பேட்டிங் இருக்கிறதுனால அதை வச்சு ஒரு 150 160ன்னு கொண்டு வந்துடுறாங்க. பட் கிளிக் ஆச்சு, சப்போஸ் கிளிக் ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம 2 மேட்ச் எப்படி வச்சுருப்போன்னா டாப் ஆர்டர் ஃபுல்லாக இங்கிலாந்து காலியாகும், நம்ம இந்தியன் பவுலர்ஸ் எடுத்து இந்தியன் பேட்டர்ஸ் எடுத்துக்கலாம் யோசிச்சிருக்கலாம். இந்த விக்கெட் அப்படி இருக்காது. பியூர் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். ஃப்ளாட் ட்ராக்ஸில் பவர் ஹிட்டர்ஸுக்கு ஹெல்ப் அதிகமாகவே இருக்கும். பென்டக்கட்டு, ஃப்ளிப்சால்ட்டாக தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிருக்காங்க. அதில் பென்டக்கட் கூட பவர் ஹிட்னு நம்ம சொல்ல வேணாம். ஃப்ளிப்சால்ட் வந்து ஒரு பவர் ஹிட்டர் தான். கிளிக் ஆச்சு அப்படின்னா குயிக்காகவே நிறைய ரன்ஸ் அடிப்பார். நிறையா டிஃபரன்ஷியல் ஆப்ஷன், லோ பர்சன்டேஜ் ஆப்ஷன்ஸ் இந்த மேட்ச்சில் இருப்பாங்க. எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். பிகாஸ் ஆஃப் நான் ரெக்கார்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் வீடியோவை, நான் உள்ளே வந்து பேசலை. ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக நானும் நல்ல டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் டெலகிராமில். அது உங்களுக்கும் தெரியும். லாஸ் ஆரப்பையும் நான் சொல்லியிருக்கேன், வின்னாரப்பையும் சொல்லியிருக்கேன். 26 மேட்ச். ஸோ 24 கிடையாது, டோட்டல் மேட்ச் ஹெட் டு ஹெட்டில் 26 மேட்ச் ஆடிருக்காங்க. இந்தியா 15 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. கடைசி 2 மேட்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 11 மேட்ச் தான் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஈக்குவலாகவே நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கிலாந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்குவாடை ஃபுல்லாகவே மாற்றிட்டு பிரெண்டன் மெக்கலம் வந்து கோச் ஆனோடனே அவர் டெஸ்ட் டீமில் இருந்த பிரெண்டன் கார்ஸு, நெக்ஸ்ட்டு பென்டக்கட்டு, ஜிமி ஸ்மித்து, இந்த மாதிரி அவரோட டெஸ்ட் ஸ்குவாடை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்துட்டு வில் ஜாக்ஸு, சாம் கரனு, இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸை வெளியே அனுப்பிச்சி விட்டார். ஸோ அது பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸாக இங்கிலாந்தில் போயிட்டுருக்கு. இப்போயுமே பேசிகிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. அவர் வந்தோடனே அவர் சொல்கிறத மாதிரியே எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு கோச் வரப்போ அப்படி தான் நடக்கும். வருண் சக்கரவர்த்திக்கு சான்ஸ் கிடச்சதே கௌதம் கம்பீர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்து வருணுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு. அதை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். இப்போ இங்கிலாந்து பிளேயர் வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப சொதப்பிட்டு இருக்காங்க. இந்த கிரவுண்டில் டோட்டல் 5 T20 மேட்ச் வந்து நடந்திருக்கு. 5 T20 மேட்ச்சில் 3 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 2 மேட்ச் செகண்ட் டீமும் ஆவரேஜாக 189 ரன் எதிர்பார்க்கலாம். இந்தியாவிலேயே இருக்கிறதுலே ஒரு ஃப்ளாட் ட்ராக்கு இந்த ட்ராக் தான். ஃப்ளாட் சர்ஃபேஸ் இது தான். நீங்கள் நினைக்கலாம் ஐபிஎல் நடக்கிறப்போ ஹைதராபாத்தில் டிரைவர்ஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா பயங்கரமாக அடிப்பாங்க, அதான் ஃப்ளாட் ட்ராக்னு. அதை விட இருக்கிறதுலே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஃப்ளாட் ட்ராக்கு ராஜ்கோட் ஸ்டேடியம். இங்கே தான் வந்து சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியமில் தான் ஃப்ளாட் ட்ராக் இருக்குது. அதுக்கு உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா நீங்களே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்தியா உமன்ஸ் விஸ் அயர்லாந்து உமன் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மேட்ச் ஆடினாங்க, 3 மேட்ச் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3 மேட்ச்சில் யார் வேணால் 100 அடிக்கலான்ற மாதிரி தான் பிச்சு இருந்துச்சு. ஸோ அயர்லாந்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அது காரணம் அவங்க சேஸ் பண்ணப்போ ப்ரெஷரில் வந்து ஸ்பின்னர்ஸ் தூக்கி போடுறப்போ அவுட் ஆனாங்க, அது வேறு. அதே இடத்துல அதே ராஜ்கோட்டில் இந்தியா உமன்ஸ் ஒரு ஆஸ்திரேலியா உமன் ஆடி இருந்தாங்கன்னா பயங்கரமான ஒரு மேட்சாக போயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து டஃப்பாக தான் இருந்திருக்கும். ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருந்திருக்கும். அப்படி ஒரு விக்கெட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பியூர் ஃப்ளாட் ட்ராக் இது தான். ரிசல்ட் வைஸ் பார்த்தோம்னா மீடியம் பேஸஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்குது. நம்ம அப்படி தான் பேஸாக சொல்லணும். ஏன்னா இப்போ ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தாலும் அடிக்கிறப்போ மேலே போயிடுச்சு அப்படின்னா கேட்ச் பிடிச்சிருவாங்க, அது வேறு. பட் விக்கெட் வந்து பேட்டர்ஸுக்கு அதிகமான சான்ஸுன்றது இருக்கும், ஹெல்ப் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 5% எக்ஸ்ட்ராவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மண்டே ஃப்ரைடே வித்துனாலும் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவேவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு வின்னிங் ஆப்பு. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்தியா ஸ்ரீலங்கா தான் 2018 இல்லை 2023 காலகட்டத்தில் ஏதோ ஒரு டைம் வந்து ஆடிருக்காங்க இந்த மேட்ச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் ஆடிருப்பாங்க. மேபி 2023 இருக்கும். ஆமாம், இந்தியா 20 ஓவருக்கு 228 அடிச்சிருக்காங்க. இப்போது இந்த நம்ம ஸ்கோர் கார்டு பார்க்குற அளவுக்கு வந்து அந்த டைமில் ஃப்ளாட் ட்ராக் கிடையாது. பட் ஆனால் அப்பயே அவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் 100. இதே சூரியகுமார் யாதவ் இப்போது
கடைசியாக 21 இன்னிங்ஸோ 22 இன்னிங்ஸில் ஹையஸ்ட்டே ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் 40 அடிச்சிருக்காரு. மற்ற எல்லா மேட்சுமே சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிருக்காரு சூரியகுமார் யாதவ். அவர் இந்த கிரவுண்டில் நல்லா ஆடிருக்கார். ஸ்ரீலங்கா சைடில் குஷால் மெண்டிஸ் 23, மற்றபடி ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டு, ஹர்ஷ்தீப் சிங் 3 விக்கெட்டு. இதுதான் வந்து டாப் பர்ஃபார்மன்ஸு. அயர்லாந்து இந்தியாவோட உமன்ஸ் மேட்சோட ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தா 100, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரத்திகா ராவல் அவங்களும் 100 அடிச்சிருக்காங்க. ரிச்சா கோஸு வந்து கம்மி பாலில் அதிக ரன் அடிச்சிருக்காங்க. க்ளீன் ஃப்ளாட் ட்ராக்கு. சப்போஸ் பிச் ரிப்போர்ட்டில் அந்த மாதிரி சொல்கிறாங்க உமன்ஸ் மேட்ச் ஆனால் அந்த மாதிரி ஃப்ளாட் ட்ராக் அப்படின்னா அதிகபட்சமான பேட்டர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும், பெட்டராகவும் இருக்கும். பிளேயிங் லோன் வந்து பார்ப்போம். சஞ்சீவ் சாம்சனு, அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா. இதுவரையே எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இவங்களே தான் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். துருவ் ஜுரேல் இந்த இடத்துல ரிங்கு சிங் வரலாம். வாஷிங்டன் சுந்தர் அப்படியே செட் பண்ணிடுவாங்க. அக்ஷர் பட்டேல், ரவி பிஸ்நாய்க்கு பதிலாக மேபி தேவைப்பட்டால் முகமது ஷமி வரலாம். ஏன்னா ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேசரை கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா முகமது ஷமி வரலாம். ஹர்ஷ்தீப் சிங்கு, வருண் சக்கரவர்த்தி. இதுதான் வந்து இவங்களோட இந்தியன் டீமோட பிளேயிங் லோனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் இவங்களோட பிளேயிங் லோனை மாற்ற மாட்டாங்க. ஃப்ளிப்சால்ட்டு, பென் டெக்கெட்டு, ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், ஜிமி ஸ்மித்து, அடுத்தா வந்து ஜேமி ஓவர்டன், பிரேண்டன் கிராஸு, அடுத்தா வந்து கார்ஸ், அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடல் ரசித், மார்க்வுட். மோஸ்ட்லி இதுதான் இவங்களோட பிளேயிங் லோன். இதில் மாற்றங்கள்னு பண்ணால் ஒரு இடத்துல பண்ணலாம். பென் டெக்கெட்டுக்கு பதிலாக வேறு யாராவது ஓப்பன் பண்ண வைக்கலாம். பட் ஆட்களும் இல்லை. ஹாரி ப்ரூக்கை பெஞ்சில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறதுலே எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் நம்பக்கூடிய பிளேயர் ஹாரி ப்ரூக்கு. அவரும் ஃப்ளாட் ட்ராக்கில் நல்லாவே ஆடிருக்காரு. ஐபிஎல்லையுமே ஒரு சீசனில் கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகி ஒரு மேட்ச் 100 அடித்தார். ஸோ ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில். பட் இங்கே கொஞ்சம் சொதப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் ஒரு வலுவான ஒரு டீமாக தான் இருக்காங்க இங்கிலாந்து. பட் ரிசல்ட்டு தப்பாக தான் போகுது. ஒரு சூரியகுமார் யாதவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமே இந்தியா 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுதான் வந்து இந்தியன் டீமை அந்தளவுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ அபிஷேக் சர்மா கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் அடிச்சுட்டு அடுத்த மேட்ச் அவுட் ஆகி அப்படி தொடர்ச்சி அவுட் ஆனால் டீம் வச்சு வெளியே எடுத்துகிட்டு ஜெய்ஸ்வாலை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் மேபி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளான். ஸோ கிட்டத்தட்ட இதே டீம் தான் இருக்கும். ஒரு சில இடத்துல மாற்றங்கள் வரும். அதனால் அபிஷேக் சர்மாவை அப்பப்போ பவுலிங் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் T20 தெளிவாக சொல்லியிருப்பேன் அபிஷேக் சர்மாவுக்கு ஓவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கும்னு. அவரும் அதேமாதிரி போட்டார், ஒரு விக்கெட் எடுத்தார். பேட்டிங்கில் குயிக்காக அடித்தார். 50 பாயிண்ட் நமக்கு ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தார். அதே தான் ஃப்ளாட் ட்ராக்கில் அபிஷேக் சர்மா எப்படி ஆடுவார்ன்றது எஸ்ஆர்ஹெச் மேட்சை நான் முன்னாடியே உதாரணமாக சொல்லியிருப்பேன். அதுவே உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு நல்லாவே ஃப்ளாட் ட்ராக் கிடச்சிச்சு அப்படின்னா பயங்கரமாக வந்து ஆடிடுவார். கண்டிப்பாக அது ஒர்த்தபுளாகவும் இருக்கும் அபிஷேக் சர்மாவுக்கு இந்த மாதிரி ட்ராக்ஸை. ஸோ இப்போ வந்து நம்ம பார்ப்போம். இந்த பிச்சு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குன்ற மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் மேட்சஸ் நடந்ததை வச்சு நம்ம பார்க்குறோம். ஆன் டைமில் ஏதாவது நியூட்ரல் ட்ராக்கு, மீடியம் பேசர் கொஞ்சம் ஹெல்ப் அப்படி இப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுறேன். நான் டெலகிராமில் பார்த்துக்கேன். மினிமம் பாயிண்ட்ஸ் வாங்கக்கூடிய பிளேயர்ஸ் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் கிடைக்கல. அதனால ஹர்திக் பாண்டியா ஒரு மேட்ச் பேட்டிங் கிடைக்கலன்னா போன ஃபஸ்ட் மேட்ச் கிடைக்கல, செகண்ட் மேட்ச் கிடச்சிச்சு, யூஸ் பண்ணலை. அவர் தப்பு பண்ணார். ஜேமி ஓவர்டனோட பால் அவ்வளோ பவுன்ஸ் ஆகும்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனால் 4 overs கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணிடுறாரு. 2 கேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியா பிடிப்பார். 1 விக்கெட் கண்டிப்பாக எடுக்க முடியும். பேட்டிங் ஃப்ளாட் ட்ராக்ஸில் கிளிக் ஆச்சுன்னா மேலேயே வந்து பேட்டிங் ஆடுவார். விக்கெட்ஸ் வந்து ஓவர் முடிய போகிற கண்டிஷனில் சூரியகுமார் யாதவுக்கு மேலே கூட ஹர்திக் பாண்டியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் விக்கெட்ஸ் போகலன்னா. ஸோ அதனால் பெஸ்ட்டு ஒரு பாயிண்ட்னால் அது ஹர்திக் பாண்டியா தான். சேஃபஸ்ட்டு ஒரு பிக்காக நம்ம வந்து பார்க்கலாம். செகண்ட் சஞ்சீவ் சாம்சன். ஜோஃப்ரா ஆர்ச்சரோட அந்த பவுன்ஸுக்கு அவுட் ஆகிறாரு, அது ஓகே தான். இதே சஞ்சீவ் சாம்சன் தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் பவுன்சி விக்கெட்ஸில் மார்க்கோ யான்சனுக்கு எதிராகவே நல்லா ஆடினார். சேம் கேட்டகரி ஆஃப் பிச்சு தான் வந்து இந்த பிச்சும். ஸோ சஞ்சீவ் சாம்சன் விக்கெட் கீப்பிங்கில் 2 கேட்ச் பிடிச்சா கூட பேட்டிங்கில் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிற ஒரு சஞ்சீவ் சாம்சனாக இப்போ இல்லை. அவர் கொஞ்சம் திருத்திக்கிட்டு ஆடுவார். ஃப்ளாட் ட்ராக்கில் ஒரு புல் ஷாட் அடித்தார்னா பால் வெளியே போயிடும். ஓரளவுக்கு வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வாங்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஹர்திக் பாண்டியா, சஞ்சீவ் சாம்சன் பெட்டரான ஒரு சாய்ஸ். சூரியகுமார் யாதவ் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். நீங்கள் ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ் வந்து ட்ரை பண்ணலாம். ஹர்திக் பாண்டியாவும் சஞ்சீவ் சாம்சனையும் நீங்கள் சேஃப் டீம்ஸில் ட்ரை பண்ணிக்கிறது பெட்ரு. திலக் வர்மா சேசிங்கில் எப்போயுமே நம்ம திலக் வர்மாவை எடுத்துக்கணும். அது எம்ஐயில் அவர் ஆடுறப்பமே நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ கூட நீங்கள் திலக் வர்மாவை
ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங்கில் எடுத்துக்கோங்க. எப்படினாலும் சேசிங்கில் ஒரு விக்கெட்டாவது மினிமம் போயிடும். திலக் வர்மா பேட்டிங் வருவார். இப்போ அபிஷேக் சர்மா வந்து ஃப்ளாப் ஆகிறாரு அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல திலக் வர்மா அனுப்புவாங்க. சஞ்சு சாம்சன் ஏர்லி அவுட் ஆகிறார் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் அனுப்புவாங்க. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒன் டவுன் வரதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஸோ இந்த 5 பேரை நம்பி தான் பேட்டிங்கிறது இருக்குது. இவங்களுக்குள்ளே நம்ம பியூர் பேட்டிங் ட்ராக்கில் கேப்டன்ஸ் கப் கொடுக்குறது பெட்ரு. வாஷிங்டன் சுந்தர் போன மேட்ச்சில் ஒரே ஓவர் தான் கொடுத்தாரு. ஒரு ஓவர் தான் கொடுப்பார்னு எதிர்பார்த்தது, அதே மாதிரி தான் கொடுத்தாரு. ஒரு விக்கெட் எடுத்துட்டார். அதில் எடுத்துகிட்டு பேட்டிங்கில் லக் இருந்துச்சு அவருக்கு. அந்தளவுக்கு கிளாரிட்டியாக வந்து T20 பேட்டிங் ஆடலை. அவர் கேட்ச் விட்டாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிச்சு. பட் இந்த கிரவுண்டில் நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கிறது பெட்ரு. காரணம்னா ரவி பிஷ்னாய்க்கு விக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி இவங்களுக்குள்ளே தான் விக்கெட்டுன்றது எடுக்கிறாங்க. மேபி இந்த லைனப் இருந்துச்சு அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரை எடுத்துக்கலாம். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணாங்கன்னா எல்லா ஸ்பின்னர்ஸுக்குமே ஹெல்ப் கிடைக்கும். அப்போது ஹெல்ப் கிடைக்கிறப்போ வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட 2 கேட்ச் பிடிப்பார். அதேமாதிரி பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு 2 4 அடிக்க முடியும். ஏன்னா அக்ஷர் பட்டேலுக்கு மேலேயே வாஷிங்டன் சுந்தரையும் அனுப்புகிறாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, பட் நானே அதனால் வந்து மிஸ் பண்ணேன். என்ன பாயிண்ட்னா லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ அவங்க ஆதல் ரசீதை வச்சு போகிறப்போ லியாம் லிவிங்ஸ்டன் தான் அதிகமான ஓவர்ஸ்ன்றது கொடுப்பாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கப்போ அதனால் அவர் ஒரு விக்கெட் எடுத்தார். அதில் தான் நம்ம செகண்ட் இன்னில் ஒரு சில காண்டஸ் வந்து தோத்துட்டோம். சேம் இங்கே நீங்களே கெஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ரிங்கு சிங் வந்து துருவ் ஜுரேலுக்கு எதிராக பதிலாக வந்தால் 3 லெஃப்ட் ஹேண்டரு, வாஷிங்டன் சுந்தர் 4, அக்ஷர் பட்டேல் 5. ஸோ கிட்டத்தட்ட 5 லெஃப்ட் ஹேண்டருக்கு எதிராக அவரை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த கிரவுண்டாக இருந்தாலும் லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்துக்கிறது பெட்ரு. சேம் இந்த கிரவுண்ட்லேயும் பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்க பார்ப்பார். ஸோ நம்ம இந்தியன் டீமில் ட்ரை பண்ணோம்னா கேப்டன் சாய்ஸாக பேட்டிங்கில் கிராண்ட் லீக்கில் சூரியகுமார் யாதவும் அபிஷேக் சர்மா யூஸ் பண்ணலாம். சேஃபில் ஸ்மால் லீக்கில் சஞ்சீவ் சர்மா, ஹர்திக் பாண்டியா போகிறது பக்கா. செகண்ட் பவுல் பண்ணி ரவி பிஷ்னாய் ஆடினார்னா ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் ஜிஎல்ல ரவி பிஷ்னாயை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேலுக்கே எல்லா மேட்சும் விக்கெட் விழுகாது. ஏதாவது ஒரு மேட்சாக ரவி பிஷ்னாய்க்கு விக்கெட் விழும். யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு 3 விக்கெட் எடுத்தால் கூட நல்ல ஒரு பிக்காக இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணால் விழுக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ராக்ஸ்லாம் அடிக்க பார்ப்பாங்க. சப்போஸ் இப்போது உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் பட்லர் டீம் இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க, இந்தியா சேஸ் பண்ணுறாங்க, இப்படி தான் போயிருக்கு. அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே மாறும். அப்போது ரவி பிஷ்னாய் செகண்ட் பவுல் பண்ணுற கண்டிஷன் வந்தால் மேபி விக்கெட்ஸ்ன்றதை அதிகமாக எடுக்கலாம். அதையும் வந்து கொஞ்சம் யோசிச்சு ஜிஎல்ல ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக ரவி பிஷ்னாய் எடுத்துக்கோங்க. அவர் ஆடலை, முகமது ஷமி ஆடினா கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயரு. ஹர்தீப் சிங் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துறாரு. வருண் சக்கரவர்த்தி கன்சிஸ்டண்ட்டாக இங்கிலாந்து பேட்டர்ஸாக குழப்புறாரு. அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாமல் அவுட் ஆகிட்டு போகிறாங்க. மினிமம் ஒரு விக்கெட் அவரும் பாயிண்ட்ஸ்ன்றது எடுத்துறாரு. ஸோ எடுத்துக்கிறது தான் வந்து நமக்கு பெட்ரு. மேபி அக்ஷர் பட்டேலை செகண்ட் பவுல் பண்ணுறப்ப நீங்கள் ட்ரா பண்ணிட்டு கூட ரவி பிஷ்னாய்னா மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போங்க. அது நல்ல ஒரு ஆப்ஷன். டெத்தில் ஹர்திக் பாண்டியா, ஹர்தீப் சிங் தான் பவுல் பண்ணுறாங்க. ஹர்திக் பாண்டியா தான் சேஃபஸ்ட்டு பக்கா கேப்டன் சாய்ஸு. சேஃப் கிராண்ட் லீக்கில் மட்டும் இந்த சைடில் 2 பிளேயர் மட்டும் தான். இந்த சைடு சொல்ல போகிறேன், அந்த சைடு சொல்ல போகிறேன். அபிஷேக் சர்மாவை, சூரியகுமாரை ட்ரை பண்ணுங்கள். ட்ரம் கார்ட் பிக்கு, ஒரே ட்ரம் கார்ட் பிக்கு. ரவி பிஷ்னாய் ஆடினார்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப அவரை வந்து எடுத்துக்கோங்க. வாஷிங்டன் சுந்தர் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறவங்க வாஷிங்டன் சுந்தரால் அக்ஷர் பட்டேலான்னு சூஸ் பண்ணி ஒரு பிளேயரை பிக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் உங்களுக்கு டெத்தில் இன்னுமே இவங்க ஃபுல்லாக செகண்ட் பவுல் பண்ணுறாருன்னா டெத்து தெரியல. டெத்தில் கண்டிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் பவுல் பண்ணார். 1. 2வது ஜேமி ஓவர்டன் இல்லாட்டி மார்க்வுட் 2 பேர் பவுல் பண்ணலாம். ஜேமி ஓவர்டனுக்கும் ஓவர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்டிங் தான் அவரால் ஆட முடியல. பிக் பேஸில் ஆடின மாதிரி அவரால் சரியாக ஆட முடியல. ரொம்பவுமே சொதப்புறாரு. அதை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதனால் மேபி சேசிங் வந்தால் டீசெண்டாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஜேமி ஓவர்டன் ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக இந்த மேட்ச்சில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கிலாந்து பவுல் பண்ணி சேசிங் வந்தாங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. மார்க்வுட்டு ஒரு விக்கெட் எடுக்கலாம், பெரிய அளவு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இல்லை. அதேமாதிரி ஆடல் ரஷீத் செகண்ட் பவுல் பண்ணாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா விக்கெட் எடுக்க கஷ்டம். ஏன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப விக்கெட் எடுக்க முடியல. ஜோஃப்ரா ஆர்ச்சர் கீ பிளேயர், ரேடன் கிராஸு. ஸோ கார்ஸை பொறுத்தவரையா இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயரு. எப்படி பேட்டிங் ஆடினாருன்னு காமிச்சார். ப்ளஸ் ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறவர்.
ரொம்ப ஸ்பீடாகவும் போடுறவர், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்டெம்பில் பட்டுரும். நிறையா அவரோட டொமஸ்டிக் விக்கெட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கு. எடுத்துக்கிறது தான் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷனு. ரொம்ப டிஃபரன்ஷியல் ஆப்ஷனில் நம்ம ஜேமி ஓர்டன் ஃபஸ்ட் போல் பண்ண டெத்தில் போட வாய்ப்பு இருக்கும். சேசிங் வந்து நல்லா அடிப்பார். ஹாரி ப்ரூக்கை இந்த மாதிரி விக்கெட்ஸில் ட்ரை பண்ணுறது பெட்ரு. ஃப்ளிப்சால்ட்டை ட்ரை பண்ணுறது பெட்ரு. ஃப்ளிப்சால்ட்டு தொடர்ச்சியாக வந்து அவுட் ஆகிட்டு தான் இருக்கார். இதே ஃப்ளிப்சால்ட்டோட ரெக்கார்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னார். ராம்லா குருபாஸ் ஆப்கானிஸ்தானோட பிளேயர், அவரோட ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பேட்டர் தான். சேசிங் வரப்போ ஃபுல்லாமே குருபாஸ் வந்து அவுட் ஆயிடுவார். 10லேருந்து 15 ஏதாவது ஒரு 2 இன்னிங்ஸ் பெரிய இன்னிங்ஸ் இருக்கும். அதே இது ஃப்ளிப்சால்ட்டு ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற மோஸ்ட்லி ஃப்ளாப் ஆயிடுவார். சேசிங் வரப்போ குயிக்காக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ சேசிங் வந்தால் ஃப்ளிப்சால்ட் மிகப்பெரிய ஒரு கீ. ஜிஎல்ல கேப்டன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் கிடைக்கிறப்போ அதை யூஸ் பண்ண தான் அவர் பார்ப்பார். ஹாரி ப்ரூக்கு ஒரு ட்ரம் கார்ட் பிடிக்க ஆட் பண்ணிக்கிறது சேஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த சைடுன்னு பார்த்தோம்னா லியாம் லிவிங்ஸ்டன், ஜாஸ் பட்லருக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக நம்ம போகலாம். ரிஸ்கெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ஃப்ளிப்சால்ட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் பிரெண்டன் கார்ஸுக்கு போகிறது பெட்ரு. ட்ரம் கார்ட் பிக்குன்னு பார்த்தோம்னா ஹாரி ப்ரூக்கை ட்ரம் கார்ட் பிக் ஆகும். அந்த சைடில் இந்தியன் டீமில் செகண்ட் பவுல் பண்ணால் ரவி பிஷ்னாயும் ஒரு ட்ரம் கார்ட் பிக் ஆகும். பாருங்கள், டெத்தில் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ஜேமி ஓர்டன் இல்லாட்டி பிரெண்டன் கார்ஸ் போடலாம். இல்லை மார்க்கூட் யாராவது வந்து பவுல் பண்ணுவாங்க. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு 2 ஓவர் இருக்கும். ஃபஸ்ட்டு பிக்கு தான் அவருமே. சேம் இந்த சைடில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தோம்னா பென் டெக்கட் மட்டும்தான். இது எல்லாருமே ரைட் ஹேண்டர் தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ அவ்வளோ ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கப்போ ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வாஷிங்டன் சுந்தர் ஓவர்ஸ் வந்து குறையும். அக்சர் பட்டேலுக்கு தான் அதிக ஓவர்ஸ் விழும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பென் டெக்கட்டை தவிர்த்து மீது எல்லாருமே ரைட் ஹேண்டரு. வாஷிங்டன் சுந்தர் ஓவர்ஸ் குறைய தான் வாய்ப்பு அதிகம். அக்சர் பட்டேலை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட்டில் நீங்கள் வாஷிங்டன் சுந்தரை பார்த்துக்கிறது பெட்ரு. ஸோ இந்த சைடு சேஃப் கேப்டன் ஜாஸ் பட்லர், லியாம் லிவிங்ஸ்டன். இந்த சைடில் உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன். ரிஸ்கில் அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக்கில். இந்த சைடு ஃப்ளிப்சால்ட்டையும் பிரெண்டன் கார்ஸ் இல்லாட்டி ஜிமி ஓர்டனா ஜியில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரம் கார்ட் பிக்கா ஹாரி ப்ரூக். இந்த சைடு செகண்ட் பவுல் பண்ணால் ரவி பிஷ்னாய் வந்து ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனலாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வென்யூ ஸ்டாட்ஸு, ஹெட் ஸ்டாட்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு T20 செகண்ட் T20 மட்டும்தான் பிட்வீன் ஆடி இருக்காங்க. இந்த பட்லர், ஹர்திக் பாண்டியாவை தவிர்த்து. ஸோ அதனால் பெரிய லெவலில் எதுவும் கிடையாது. நீங்கள் பிச்சு போட்டுக்கு ஏற்ற மாதிரி போனாலே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் அதையும் வந்து ஷோ பண்ணுறேன். இது வந்து அபிஷேக் சர்மா ஆடின மேட்ச்சு. இதே போன மேட்ச் வந்து சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஃப்ளாப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சூரியகுமார் யாதவ் ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுத்தார். அப்போ 15 மேட்ச்சில் 17 விக்கெட்டு. வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்தார். ஸோ அப்போ 2 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்தீப் சிங் 1 விக்கெட் எடுத்தார். 5 மேட்ச்சில் 5 விக்கெட்டு. ரவி பிஷ்னாய் 3 மேட்ச்சில் 0 விக்கெட்ஸ். சேம் இந்த சில ஃப்ளிப்சால்ட்டு 3 மேட்ச்சுக்கு 4 ரன் தான் ஆவரேஜ். போன மேட்ச்சு ஃப்ளாப்பு. அப்போ 4 மேட்ச்சுக்கு மொத்தமாக ஃப்ளாப்பு. பென் டெக்கெட்டு 1 மேட்ச் ஃப்ளாப் பண்ணார். போன மேட்ச்சு ஃப்ளாப்பு. 2 மேட்ச்சுமே ஃப்ளாப்பு. ஜாஸ் பட்லர் 21 இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட 40 ரன் ஆவரேஜ் தாண்டி போயிருப்பார். ஏன்னா போன மேட்ச் நல்லா ஹிட் பண்ணார். லியாம் லிவிங்ஸ்டன் 1 விக்கெட் கூட எடுக்காமல் இருந்தார். இந்தியாவுக்கு எதிராக T20 போன மேட்ச் 1 விக்கெட் எடுத்தார். அக்சர் பட்டேல் ஃப்ரீ விக்கெட் கொடுத்தாரு. ஜிமி ஓர்டன் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. மொத்தமாக 2 மேட்ச் ப்ளே பண்ணி. ஆதல் ரசித்து மொத்தமாக 1 விக்கெட் எடுத்தார். அப்போ 14 மேட்ச்சுக்கு 11 விக்கெட்டு. ஜோஃப்ரா ஆர்ச்சரு 10 விக்கெட்டு. போன மேட்ச் வந்து 1 விக்கெட் எடுத்தார். 11 விக்கெட்டு 8 மேட்ச்சில். மார்க்கூட் 1 விக்கெட்டு. அப்போ 6 மேட்ச்சில் 6 விக்கெட். இவ்வளோ தான் வந்து ஸ்டார்ட்டு. வென்யூ ஸ்டார்ட்லாம் பெரிய லெவலில் யாருக்கும்